எங்க நீயே சொல்லு பாப்போம். களவாணியா காவலாளியா எவன் முதல்ல வந்தான்? களவாணி. Ungalaku mamuti pudikuma illa Mohanlal pudikuma. Namaku epa meto vino Thomas tha. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்க்க வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா டாக்டர் ஜிதன் லால் இயக்கத்தில் என்னோட தலைமை டூனியா தாமஸ் நடிச்சு வெளியே வந்திருக்கிற ஏஆர்எம் அஜெண்டா ரேண்டம் மோசனம் அப்படின்ற ஒரு மலையாள படத்தோட ரிவ்யூ தான் நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு அந்த அஜெண்டா ரேண்டம் மோசனம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக இருந்துச்சு என்னை மாதிரியே நீங்கள் ஏஆர்எம்னு சொல்லிக்கலாம். ஏஆர்எம் அந்த படத்தோட ரிவ்யூ தான் நீங்கள் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ எப்படி சொல்லி மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேப்பா, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏஆர்எம் இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இது வந்து ஒரு சிம்பிளான கதை தான். அந்த சிம்பிளான கதையை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மூவியை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட காலகட்டத்தில் வந்து 3 காலகட்டத்தில் வந்து இந்த படத்தோட கதை நடக்கும். அப்போ நிகழ்காலத்தில் இருக்கிற நம்ம டோனி தாமஸ் அவர் இருக்கார்ல, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்துலேயே ஒரு பழி விழுந்துடும். திருட்டு குடும்பம் சரியான திருட்டு பழி விழுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பழி விழுந்துடும். அது என்னன்னா, அவங்க தாத்தா பண்ண காரணத்தினால அவங்க தாத்தாவுக்கு மேலே போட்ட பழி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா மேலே வந்து, அவங்க அப்பா மேலே போட்ட பழி வந்து பார்த்தீங்கன்னா இவர் மேலே வந்து, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பரம்பரையே திருட்டு பரம்பரை அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால் வந்து காயப்பட்ட டோனி தாமஸ் நிகழ்காலத்தில் இருக்க டோனி தாமஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா தான் தாத்தா திருடம் கிடையாது, தான் அப்பாவும் திருடம் கிடையாது, இது எப்படியாச்சும் ஊர் மக்களுக்கு நிரூபிக்கணுன்றக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் பண்ணுவார். அந்த விஷயத்தில் அவர் சக்ஸஸ் ஆனாரா, உண்மையுமே குடும்பம் திருட்டு குடும்பமா இல்லை நல்ல குடும்பமா இல்லைன்றதான் இந்த படத்தோட மீதி கதை. ஏன்னா இந்த கதை ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இந்த சிம்பிளான கதை வச்சு எப்படா இப்போ ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காங்கன்னு நீ சொல்கிற அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, கதை என்னதான் சிம்பிளாக இருந்தாலுமே அவங்க எடுத்த விதம் அந்த ஸ்க்ரீன் பிளேன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. 3 காலகட்டங்களில் வந்து இந்த படம் நடக்கும். ஒவ்வொரு காலகட்டத்தையும் அங்கங்கே பிரித்து காட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த 3 காலகட்டத்தையும் ஒரே இடத்துல சேர்க்கறது வந்துச்சுன்னா ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. முக்கிய கட்ட இந்த படம் வந்து உண்மையிலே செம்மையான படம். எனக்கு தவிர டோனி தாமஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டர்லாம் எடுத்து பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. நான் வந்து படம் 3Dயில் பார்க்குறேன். நீங்கள் ஒரு பேருக்கு உங்களுக்கு 3Dயில் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக 3Dயில் பாருங்கள். உங்களுக்கு ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் மூலியமாக கிடைக்கும். புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் இந்த படம். நார்மலாக இந்த படத்தில் நடிச்சு எல்லாமே ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க. முக்கியமாக தலைமை டோனி தாமஸ் பற்றி நான் சொல்லவே ஆகணும். எல்லாரும் வந்து மலையாளத்தில் நீங்கள் பகத் ஃபாசில் ஃபேனா இல்லை பிருத்திவிராஜ் ஃபேனா இல்லை மோகன்லால் மம்முட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் எப்பயும் பார்த்தீங்கன்னா டோனி தாமஸ் தான். மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டராக வாழ்வார் எல்லா படத்துலையுமே. அவர் முன்னாடி நடிச்ச மேல்முறையாக இருக்கட்டும், 2018 அந்த படமாக இருக்கட்டும், இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் திருள் படம் வந்துச்சு. அந்த படத்தோட பேர் எனக்கு சரியாக தெரியல. அந்த கீழோட போஸ்ட் பாரு பார்த்துங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த இடத்துலையும் இந்த டோனி தாமஸ்ன்ற ஆளை பார்க்க முடியாது. மனுஷன் எந்த படம் நடித்தாலுமே அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருவார். அதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. மாறிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வில்லனாக பண்ணியிருப்பார். ரொம்ப பார்த்ததுக்கு முக்கியமான காரணமே நான் டோனி தாமஸ்க்காக தான் பார்த்தேன். படமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரியோட சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லியாலும் அந்த பார்த்தீங்கன்னா நடிப்பு அப்படியே மிரட்டி விட்டுருக்காரு. இந்த படத்தில் ஒரு நடிப்பு ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. கதையை வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. சில நேரத்தில் வந்து அந்த புதையல் தேடி போவாங்க. அந்த ட்ரெஸ்ஸர் அண்டிங் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதையல் தேடி போகிற மாதிரி ஒரு கதை போயிட்டு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வந்து இந்த படத்தில் வரும். ஒரு சில ட்விஸ்ட் நம்ம கண்டுபிடிக்காம இருந்தாலுமே நிறைய ட்விஸ்ட் வந்து நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ரொம்ப அருமையாக வந்து நிறைய ட்விஸ்ட்கள் ஒர்க் ஆகிடுச்சு. கிளைமேக்ஸ் வந்து ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப அருமையாக நடிச்சாங்க. கீர்த்தி செட்டி வந்து அவங்க கொஞ்ச நேரம் வருவாங்க. அவங்க ஒரு சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. இப்போ தமிழ் ஆக்டர் ரோஹிணி அவங்க ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பாருங்கள் அப்படின்னு தான் போய் நான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கல்கி படம் வந்துச்சுல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தேட்டரில் போய் பார்க்காம ஓடிடியில் பார்த்து என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் நம்பி வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த படத்தை தேட்டரில் பார்க்க மாட்டேனே, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணிட்டேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை 3Dயில் பார்க்கல. ஆனால் நிறைய இடத்துல வந்து இந்த படத்தை 3D ரிலீஸ் ஆகின்னு சொல்கிறாங்க. 3Dயில் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ரொம்ப குவாலிட்டியான படமாக இருந்துச்சு. என்னதான் கதை சிம்பிளான கதையாக இருந்தாலுமே அவங்க எடுத்த சீன்ஸாக இருக்கட்டும், அவங்க அடுத்தடுத்து இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்தடுத்த மூமெண்ட்ஸ் நோக்கி தான் படம் போயிட்டு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அடுத்த சீன்ஸு அடுத்த மூமெண்ட்ஸ் நோக்கி தான் படம் போயிட்டு இருக்கும். கிளைமேக்ஸ் வந்து அந்த பீக் மூமெண்ட் வரும். அது நம்ம எல்லாத்துக்குமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பரான படமாக இருந்துச்சு. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செம்ம என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த லாஜிக் மிஸ்டேக் அந்த மாதிரிலாம் நீங்கள் அதெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு நார்மலாக போய் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். நல்ல